இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியர்ஸ் லேர்னிங். பியர்ஸ் லேர்னிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட்? பியர்ஸ் லேர்னிங் சர்க்கிள்ஸ் ஒரு மேட்டர். எப்படி ஒய் பியர்ஸ் சர்க்கிள் மேட்டர் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் லேர்னிங். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்கோம். நம்ம நல்லா வளரணும், நல்ல ப்ரொமோஷன் வாங்கணும், நல்ல இன்க்ரிமெண்ட் வாங்கணும், அடுத்த லெவல் போகணும் நம்ம திங்க் பண்ணுவோம், ரைட்? அதேமாரி பியர்ஸ் நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில், நம்ம ஆர்கனைசேஷனில், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அந்த தாட் உள்ளவங்க இருக்காங்களா, பியர்ஸ் லேர்னிங் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. லீடர்ஷிப் ஸ்கில்லை பற்றி நம்ம டெய்லி நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் லீடருக்கு பியர்ஸ் லேர்னிங்கை இனிஷியேட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் உங்கள் பியர்ஸ் லேர்னிங் மோடில் இல்லாமல் இருக்காங்க, ஒரு க்ரோத் மைண்ட் செட் இல்லாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட பியர்ஸ் லேர்னிங்கை ட்ரிகர் பண்ண போகிறீங்க, ஸ்டிமுலேட் பண்ண போகிறீங்க, அவங்கள புஷ் பண்ண போகிறீங்கிறது தான் லீடர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ். க்ரோத் மைண்ட் செட்டோட லேர்னிங் மோடோட கரெக்ஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில்லு நம்ம சபார்டினேட்டுக்கு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பீப்புளை ஈஸியாக மேனேஜராக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். அவங்களும் நெக்ஸ்ட் லெவல் மேனேஜராக வரக்கூடிய ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ இந்த பியர்ஸ் லேர்னிங் உங்களுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ் ஸ்கில்ஸை கிரியேட் பண்ணும், ஸ்போர்ட்டிவ்னஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும், க்ரோத் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டை பாசிட்டிவாக வைக்க உதவும், எனர்ஜைஸாக வைக்க வேண்டும், மொமெண்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு லீடருக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பியர்ஸ் லேர்னிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சன் நான் கற்றுக்கிட்டதை இன்னொரு பர்சனுக்கு சொல்லிக் கொடுக்குற ஷேரிங் த நாலேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பியர் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பேட் ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கும்போது அவர் அதை ஓப்பனாக ஷேர் பண்ணுறாரு, ஷேர் பண்ணக்கூடிய நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பியர்ஸ் லேர்னிங்கில் சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எரர் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்னிங் மோடில் போய் நெக்ஸ்ட் வெர்ஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும். பியர்ஸ் ஒவ்வொருத்தரும் டீம் ஒர்க்கு இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பியர்ஸ் லேர்னிங்கை ட்ரிகர் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லீடர்ஸுக்கு இருக்குது. லீடரோட மிகப்பெரிய ஸ்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனுக்கு அவங்களுக்கு விஷன் கொடுக்கறதும் அவங்களோட கேரியர் க்ரோத் ஐடியா கொடுக்கறதும் ஒரு லீடரோட மிகப்பெரிய ஸ்கில். அதில் ஃபஸ்ட்டு பியர்ஸோட லேர்னிங் மோடை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? டெய்லி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இந்த டாபிக் நீ படிச்சுட்டு எந்த பியர்ஸ்க்கு எந்த விஷயத்தில் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்து, இல்லை அவங்களுக்கு அந்த டாபிக் கொடுத்து, இந்த இதில் நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு நாளைக்கு நம்ம கொலீக்ஸ்க்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பியர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி லெஸ்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது அவர் அக்கௌண்டபிலிட்டி ஸ்கில்ஸ் கொடுத்து இந்த சாப்டரை நீங்கள் படிச்சுட்டு அக்கௌண்டபிலிட்டி எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, நம்ம டீமில் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வர்றது அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா அவர் போய் படிச்சுட்டு அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது மூலமாக அவர் அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆவார். மற்றவங்க அதை லிசன் பண்ணுறவங்க அதை தன்னோட அக்கௌண்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பியர்ஸ் லேர்னிங்கை நம்ம ட்ரிகர் பண்ணுறதுங்கிறது லீடரோட மிகப்பெரிய ஒன் ஆஃப் த சேலஞ்சஸாக இருக்கும். எல்லா பியர்ஸும் சொன்ன உடனே லேர்னிங் மோடில் போக மாட்டாங்க. என்னடா டெய்லி ஒரு புக் எடுத்து படிக்க சொல்கிறாங்க, ஒரு சாப்டர் லேர்ன் பண்ணிக்க சொல்கிறாரு, டெய்லி கிளாஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிறது நினைக்கும் போது அவங்க க்ரோத் மைண்ட் செட்டில் இல்லைன்னு அர்த்தம். அந்த பியர்ஸை, அந்த கொலீக்ஸை நம்ம டீம்லேருந்து ரிலீவ் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு செயல். அவரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் கேரியருக்கும் உங்களோட டீமோட க்ரோத்துக்கும் அது ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ பியர்ஸ் லேர்னிங் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் போய் பார்க்குறோம், அந்த ஆர்கனைசேஷன் க்ரோத் ஆகிட்டு இருக்கு, அங்கே பாசிட்டிவாக இருக்காங்க, எல்லாரும் லேர்னிங் மோடில் இருக்காங்க, டெய்லி ஆளுக்கு ஒரு டிகிரி படிக்கிறாங்க, ஒரு டிப்ளமோ படிக்கிறாங்க, க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்காங்க. அப்படிங்கும்போது தேர் இஸ் நோ எனி காசிப்.
அங்கே ஒரு காசிப்பே இருக்காது. ஸோ அப்போ வாட் இஸ் தட் மீனிங்? பியர்ஸ் லேர்னிங் மூலமாக தான் அன்வான்ட் திங்கிங், அன்வான்ட் கான்வர்சேஷன் எதுவுமே வராது. ஒரு விஷயத்தை நீங்கள் போய் இது இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இமிடியட்டாக அவங்களே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. செல்ஃபாக அவங்களே இனிஷியேட் எடுத்து வந்து உங்கள்கிட்ட டவுட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு லீடர், ஒரு மேனேஜர், ஒரு இன்சார்ஜாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம் கொலீக்ஸ் கிட்ட வந்து லேர்னிங்கை நம்ம ஸ்ட்ரிகர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லீடருக்கு இருக்கு. அதனால பியர்ஸ் லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த லேர்னிங் மோடு இருக்கா, growth மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு ஒரு லீடர் அவங்கள செக் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள அந்த லேர்னிங் மோடை நம்ம ட்ரிகர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரியேட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லீடருக்கு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்கில்லாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பியர்ஸ் லேர்னிங்கை ட்ரிகர் பண்ணுறதும் ஸ்டிமுலேட் பண்ணுறதும் ஒரு லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.